பொதுவாகவே லா படிக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் ஆகணும், அட்லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டை ஒன் டைம் ஆச்சு பார்த்துடணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே சுப்ரீம் கோர்ட்டை பற்றி தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் படி தான் சுப்ரீம் கோர்ட் என்ற ஒன்றே ஸ்டார்ட் ஆகுது. சிவில் கேஸ் அப்புறம் கிரிமினல் கேஸ், இந்த 2 கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி அண்ட் பவர் இந்த கோர்ட்டுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. பட் இதில் ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட்டோடைய பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி எங்கே யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அந்த 3 ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீகார், பெங்கால், ஒரிசா. இந்தியாவோடைய ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது கல்கட்டா சுப்ரீம் கோர்ட்டோட ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் எலிஜா இம்லே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1800 அண்ட் 1823 சென்ச்சுரியில் 2 இடத்துல சுப்ரீம் கோர்ட் புதுசாக திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த 2 இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அண்ட் தென் பாம்பே. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் ஜார்ஜ் III. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் 1861 படி இந்த 3 ஸ்டேட்ஸில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டை அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் ஒரு ஸ்டேட்டுக்குமே ஒரு ஹைகோர்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹைகோர்ட்ஸ் தான் ஒரு சுப்ரீம் அத்தாரிட்டியாக இருந்துட்டு வந்தது. எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் கோர்ட்னு ஒன்று உருவாக்குற வரையும். நெக்ஸ்ட் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி ஃபெட்ரல் கோர்ட்ஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது சுப்ரீம் கோர்ட்ஸுக்கு ஈக்குவலான பொசிஷன் தான் இருக்கும், பட் அதுக்கு ஃபெட்ரல் கோர்ட்னு நேம். இந்த கோர்ட்டில் எல்லா மேட்டர்ஸுமே டீல் பண்ணாங்க. அதாவது ஹைகோர்ட்லேருந்து வர அப்பீல்கள் எல்லாமே இந்த கோர்ட்டில் டீல் பண்ணாங்க. இப்போதாங்க மெயின் பிக்சரே வருது. அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இப்போதான் கான்ஸ்டியூஷன் என்ற ஒன்றே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1950 அப்போ 26 ஜனவரி அப்போ தான் கான்ஸ்டியூஷன் என்ற ஒன்றே இந்தியா ஃபுல்லாக என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது 28 ஜனவரி 1950 அப்போ தான் ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டோடைய செஷனே ஸ்டார்ட் ஆகுது. 9:45 AM அது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 7 ஜட்ஜஸ் இருக்காங்க அண்ட் தென் 1 சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க. அதாவது 7+1 கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.